காஃபி ஒரு கப்பில் கொண்டு வராங்க, அதுக்குன்னு ஒரு வேல்யூ ஒன்று இருக்குது. அதை ஆறுனா அதோட வேல்யூ இல்லாமல் போயிட்டுருக்கும். திரும்ப சூடாக்கினாலும் அதோட ஒரிஜினல் வேல்யூ, ஒரிஜினல் டேஸ்ட்டை மறுபடியும் கொண்டு வர இயலா. லைஃப்பில் சில விஷயங்கள் அந்தந்த டைமில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்தந்த டைமில் அதை செஞ்சால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். பிற்காலத்தில் அதை செஞ்சால் அது இன்வெலிடான ஒன்றாக தான் இருக்கும். 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய மீட்டிங் 7 மணிக்கு 5 பேர் தான் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் வர காட்டி நீங்கள் வெயிட் பண்ணி 7:40க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், நேரத்தோடு வந்தவங்களை லேட்டாக வாரவங்களுக்காக வேண்டி நீங்கள் காக்க வைக்கிறீங்க. அடுத்த மீட்டிங்க்கு அவங்களும் 7:40க்கு தான் வருவாங்க. லைஃப்பில் செட்டில் ஆகணும், இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கேற்ற பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிது இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணி 30, 35, 40, 45, 50 வயசு வர காட்டியும் கல்யாணத்தை தள்ளி போட்டு லேட்டாகி முடிக்கிறாங்களே. நோ கமெண்ட்ஸ். அசருக்கு பாங்க சொல்கிறாங்க 3:40, தொழுறது 5:45. ஃபஜருக்கு பாங்க சொல்கிறது 4:55, தொழுறது 8 மணி. நோ கமெண்ட்ஸ் அகெயின். லைஃப்லமா சில விஷயங்கள் அந்தந்த டைமில் நடந்தால் தான் அழகாக இருக்கும். அதுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். அது அநியாயமாக நீங்கள் போஸ்ட்போன் பண்ணினீங்கன்னா அதுக்கு பிறகு அது செஞ்சாலும் அந்த விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்காது.